हेलो, हाय, नमस्ते, वनक्कम, नमस्कारम, सत श्री अकाल। आप सबका स्वागत है पूनम शर्मा रिएक्शन चैनल में। और आज हम रिएक्ट करने वाले हैं थलपति विजय की जो लाइफ है उसके बारे में। उनके पास कौन सी कार है, उनकी नेटवर्थ क्या है, या फिर आई थिंक नेटवर्थ इस टाइम पे ज्यादा होगी, लेकिन उनकी जो लाइफ है उसके बारे में हम जानेंगे। और मेरे हिसाब से मुझे लगता है कि थलपति विजय का जो स्टारडम है ना, वो सिर्फ एक एक्टर के रूप में ही नहीं है। बहुत अच्छे पॉलिटिशियन बोल सकते हो, बहुत अच्छे एक्टर बोल सकते हो, बहुत अच्छे ह्यूमन बीइंग बोल सकते हो, हेल्पर बोल सकते हो, एक फ्रेंड अच्छा बोल सकते हो, एनीथिंग। उनकी लाइफ के जो लग्जरी पार्ट है उसके बारे में हम आज देखेंगे। और अकॉर्डिंग टू मी थलपति विजय का जो स्टारडम है ना, बॉलीवुड के किसी भी एक्टर से ज्यादा है, मुझे ऐसा लगता है। हो सकता है मैं गलत भी हूँ, लेकिन मेरे वन ऑफ द फेवरेट हीरो में से हैं, तो मुझे ऐसा लगता है। आपकी क्या राय है, प्लीज मुझे कमेंट सेक्शन में जरूर बताना। चलो पहले शुरू करते हैं, देन बात करते हैं, बिकॉज मुझे भी नहीं मालूम है इस वीडियो में क्या है। आगे बात करेंगे, लेट्स गो। ஹலோ வியூவர்ஸ், நம்மக்கிட்ட ஆடியன்ஸ் நிறைய பேர் தளபதி விஜயோடைய லைஃப் ஸ்டைலை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் கேட்டதுக்காக இதோ உங்களுக்காக உங்கள் தளபதி விஜயோடைய லைஃப் ஸ்டைல். நம்ம எல்லாருக்கும் தளபதினு பரிச்சயமான ஜோசப் விஜய் சந்திரசேகர் ஜூன் 22, 1974 சென்னையில் பிறந்தவர். அவரோட அப்பா S.A. சந்திரசேகர், இவர் ஒரு தமிழ் சினிமா டைரக்டர், அண்ட் அம்மா ஷோபா, இவங்க ஒரு கர்நாடிக் சிங்கர். சின்ன வயசுலேருந்தே விஜய் அம்மா செல்லம். தளபதிக்கு ஒரு தங்கச்சி இருந்தாங்க, பேர் வித்யா. தங்கச்சி வித்யான்னா விஜய்க்கு ரொம்ப பிடிக்கும். துரதிருஷ்டவசமாக அவரோட தங்கச்சி 2 வயசில் இறந்துட்டாங்க. தங்கச்சியோட இழப்பு நம்ம தளபதியை ரொம்பவே மாற்றிடுச்சு. நல்லா துருத்துருன்னு ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருந்த விஜய் தங்கச்சி இறந்ததுக்கப்புறம் ரொம்ப அமைதியாக மாறிட்டார். தங்கச்சியோட நினைவாக நம்ம தளபதி விவி ப்ரொடக்ஷன்ஸ்னு ஓன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணி சில படங்கள் ப்ரொடியூஸும் பண்ணார். தளபதி விஜய் சென்னை விருகம்பாக்கத்தில் இருக்கிற பெலோலோக் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் 12th முடித்தார். அண்ட் காலேஜ் சென்னையில் ரொம்ப ஃபேமஸான லோயலா காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன்ஸில் பேச்சுலர்ஸ் டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நடிப்பு மேலே இருந்த ஆர்வத்தினால பாதியிலேயே ட்ராப் அவுட் ஆகி நடிக்க வந்துட்டார். அப்பா சினிமா டைரக்டருங்கிறதுனால சின்ன வயசுலேருந்தே சின்ன சின்ன ரோல்ஸ்லாம் நடிச்சுட்டு தான் இருந்தார். நம்ம தளபதி ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் நடித்தது 1984 ரிலீஸ் ஆன வெற்றிங்கிற படத்தில். வளர வளர சீரியஸாக விஜய்க்கு சினிமா தான் தன்னோட கரியர்னு முடிவு பண்ணி 1992 நாளைய தீர்ப்புங்கிற படத்தில் அப்பாவோட டைரக்ஷனில் ஹீரோவாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணார். எத்தனையோ விமர்சனத்தையும் அவமானத்தையும் தாண்டி தளபதிக்கு முதல் பிரேக்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் விக்ரமன் டைரக்ட் பண்ணி 1996 ரிலீஸ் ஆன பூவே உனக்காக. இந்த படத்தின் மூலமாக தான் ஒரு நல்ல நடிகர்னு மக்கள் மனசில் நின்னார். விஜய் கரியரில் ரொம்ப முக்கியமான படங்கள்னா காதலுக்கு மரியாதை, துல்லாத மனமும் துல்லும், குஷி, பிரியமானவளே, ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வேற ஒரு அவதாரம் திருமலை அண்ட் கிளியில இருந்து. அதுக்கப்புறம் எத்தனையோ சர்க்கிள்கள் வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு தமிழ் சினிமாவில் 64 படங்கள் முடிச்சு ஒரு லீடிங் ஸ்டாராக வளர்ந்து நிற்கிறாரு. அவரோட கடைசி 2 படங்களுக்கு அவர் வாங்கின சேலரி பிகில் படத்துக்கு 50 கோடி அண்ட் அது பிளாக் பஸ்டர் ஆக மாஸ்டர் படத்துக்கு 80 கோடி. அதுவும் பிளாக் பஸ்டருங்கிறதுனால இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம சோர்ஸ் மூலமாக கிடைச்ச நியூஸ் என்னன்னா, அடுத்து நம்ம தளபதி 65ல் அவருக்கு பேசப்பட்டிருக்கிற சம்பளம் 100 கோடின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தமிழ் சினிமாவோட ஹையஸ்ட் பெய்ட் ஆக்டருங்கிற அந்தஸ்தை தலைவர் ரஜினி கிட்ட இருந்து தளபதி வாங்கிடுவார். 90ஸ்லாம் ஒரு படம் 100 நாள் ஓடுனா ஹிட்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் ஒரு படம் 100 கோடி வசூல் பண்ணிட்டா பிளாக் பஸ்டர்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா இப்போ இருக்கிற பெரிய நடிகர்களோட படங்கள் மேக்ஸிமம் 100 கோடி வசூல் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் கண்டினியூஸாக ரிலீஸ் ஆன 4 படங்கள் 100 கோடிக்கு மேலே வசூல் சாதனை பண்ண ஒரே தமிழ் நடிகர் நம்ம தளபதி விஜய் தான். அப்புறம் நம்ம தளபதிக்கு கார் அண்ட் பைக்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு கலெக்ஷனே வச்சுருக்காரு. வாங்க ஒன்றொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட், வேர்ல்ட்லேயே ரொம்ப ஃபேமஸான ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் காரான ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் மாடல் நம்ம விஜய் கிட்ட இருக்குது. இந்த காரோட மதிப்பு கிட்டத்தட்ட 7 to 8 கோடி. அடுத்து மினி கூப்பர் கண்ட்ரிமேன், இதோட மதிப்பு சுமார் 42 lakhs. நெக்ஸ்ட் மாருதி ஷிஃப்டில் பிளாக் கலர், இதோட ப்ரைஸ் 6 lakhs. நெக்ஸ்ட் டொயோட்டா இனோவாவில் பிளாக் கலர், இதோட ப்ரைஸ் 18 lakhs. நெக்ஸ்ட் ஃபோர்ட் முஸ்தாங்கில் பிளாக் கலர், இதோட ப்ரைஸ் 75 lakhs. என்ன எல்லாம் பிளாக் கலர்னு பார்க்குறீங்களா? நம்ம தளபதியோட ஃபேவரட் கலர் பிளாக். நெக்ஸ்ட் BMW X6ல் ரெட் கலர், இதோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 95 lakhs. நெக்ஸ்ட் Audi 8ல் சில்வர் கலர், இதோட ப்ரைஸ் 1.5 crore. அண்ட் லாஸ்ட்டாக மாருதி சிலேரியோவில் ஒயிட் கலர், இதோட ப்ரைஸ் 5 lakhs.
நம்ம தளபதி ஒரு பைக் பிரியரும் கூட. बाइक भी ஆனா पसंद है भाई அதிகமா को। பைக்ல டிராவல் பண்ண முடியாதனால ரெண்டே பைக் தான் வச்சிருக்காரு. ஒன்னு Black Pulsar ये बहुत அண்ட் இன்னொன்னு पुरानी Harley आई थिंक Davidson. मुझे ऐसा Harley लगता है Davidson கொஞ்சம் मुझे ஹை ऐसा எண்ட் लगता नहीं ये जो மாடல்ங்கிறதுனால वीडियो है ना இதோட ये 3 பிரைஸ் साल 10 पुरानी lakhs. है நம்ம तो தளபதிக்கு சென்னையில 2 வீடு இருக்கு. ஒன்னு பனையூர்ல அண்ட் இன்னொன்னு अब तक तो நீலாங்கரையில. और ज्यादा होगा। वाओ ஸோ இதெல்லாம் சேர்த்து அண்ட் இப்போ தமிழ் சினிமாவுடைய ஹையஸ்ட் பெய்டு ஆக்டருங்கிறதுனால நம்ம தளபதியோட நெட்வொர்க் மட்டும் பார்த்தீங்கன்னா சுமார் 400 கோடி. நெக்ஸ்ட்டு நம்ம தளபதி வாங்கின அவார்ட்ஸை பற்றி பார்ப்போம். நம்ம விஜய் இது வரைக்கும் அவரோட கரியரில் மொத்தம் 34 அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. ஃபிலிம்ஃபேரில் நிறைய வாட்டி பெஸ்ட் ஆக்டர் அவார்ட், விகடன் அவார்ட்ஸ்லேயும் பெஸ்ட் ஆக்டர் அவார்ட், விஜய் அவார்ட்ஸில் ஃபேவரட் ஆக்டர் அவார்ட், எடிசன் அவார்ட்ஸில் மாஸ் ஹீரோ அவார்ட், சைமா அவார்ட்ஸில் பெஸ்ட் என்டர்டெய்னர் அவார்ட், தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட்ஸில் பெஸ்ட் ஆக்டர் அவார்ட்ஸ்னு அவார்ட்ஸ்லையும் ஒரு கலெக்ஷனே வச்சிருக்காரு. அண்ட் ஆல்சோ இன்டர்நேஷ்னல் அச்சீவ்மெண்ட் ரெக்கக்னிஷன் அவார்ட்ஸ்னு சொல்லப்படுற IARA அவார்ட் நம்ம தளபதிக்கு மெர்சல் படத்துக்காக கிடைச்சது. இது எந்த இந்தியன் ஆக்டருக்கும் கிடைக்காத ஒரு பெருமை. அண்ட் நடிகர்களும் பெருசாக மதிக்கிற டாக்டர் பட்டம் நம்ம தளபதி விஜய்க்கு அவரோட கலை சேவைக்காக டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்காங்க. இப்படி எவ்வளவோ சாதனைகளை செஞ்ச நம்ம தளபதியை இந்த கமர்ஷியல் பிராண்ட்ஸ்லாம் சும்மா விடுவாங்களா? குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம தளபதி ஒரு டைமில் கொக்கோகோலாவுக்கு பிராண்ட் அம்பாசிடராக இருந்திருக்காரு. டாடா டொக்கோமோக்கு கூட பிராண்ட் அம்பாசிடராக இருந்திருக்காரு. இப்படி சன்ஃபீஸ்ட் பிஸ்கட்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ், ஜாஸ் ஆலுகாஸ்னு நிறைய முக்கியமான பிராண்ட்ஸுக்கு அவர் பிராண்ட் அம்பாசிடராக இருந்திருக்காரு. இதுக்காக அவர் வாங்கினதும் பல கோடிகள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட பிகினிங்கில் நம்ம தளபதியோட அப்பா அம்மாவை பற்றி சொன்னேன். கடைசியாக அவரோட ஒய்ஃப் அண்ட் பசங்களை பற்றி சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நம்ம தளபதி சங்கீதாங்கிறவங்கள 25 ஆகஸ்ட் 1999 கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்க ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ் செட்டில்டு இன் லண்டன். இவங்களுக்கு 2 பசங்க. முதல்ல பையன் பேர் ஜேசன் சஞ்சய், பிறந்தது 2000, லண்டனில் பிறந்திருக்காரு. இப்போது ஹையர் ஸ்டடீஸுக்காக கனடாவில் படிச்சுட்டு இருக்காரு. இவரை வேட்டைக்காரன் படத்தில் அப்பா விஜய் கூட ஒரு சாங்க்கு டான்ஸ் ஆடியிருப்பார். ரெண்டாவது பொண்ணு திவ்யா சாஷா, பிறந்தது 2005 சென்னையில். இவங்க இப்போது சென்னையில் இருக்கிற அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிச்சுட்டு வராங்க. இவங்க தெரி படத்தில் அப்பா விஜய் கூட கிளைமேக்ஸில் அவரோட பொண்ணாவே நடிச்சிருப்பாங்க. विजय की बेटी थी। ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு दिस इज मतलब ह्यूज। द थिंग इज कि ये 3 साल पहले की वीडियो है तो उसके बाद तो और ज्यादा चेंज हुआ होगा। अब मुझे ऐसा लगता है कि थलपति विजय ना उनमें से नहीं है जो लग्जरी लाइफ, मतलब ऑब्वियसली वो बहुत बड़े एक्टर है तो उनके पास लग्जरी लाइफ होगी, लेकिन वो ज्यादा होता नहीं है कि जो शो ऑफ करते हैं, उनमें से वो बिल्कुल भी नहीं है। ही इज अ वेरी सिंपल मैन। और वो मुझे जितना मैंने उनका अपीयरेंस देखा है, जितने भी मैंने उनके इंटरव्यूज देखे, जितने भी मैंने उनकी स्पीच देखी है, वो मॉरल्स पे और वो प्रिंसिपल्स पे बहुत चलते हैं और वो लोगों की हेल्प करने में बहुत ज्यादा बिलीव करते हैं। मुझे ऐसा फील होता है। और इनफैक्ट मैंने एक इंटरव्यू में भी देखा था कि उन्होंने कोविड के टाइम पे करोड़ रुपए के आसपास का मतलब डोनेशन किया था और लोगों को बहुत ज्यादा हेल्प की थी। और भी मतलब मैंने बहुत सारे वीडियोस में देखा है कि उन्होंने बहुत ज्यादा लोगों की हेल्प करी है। तो इसी से ही पता चलता है। और उन्होंने पॉलिटिकल पार्टी भी इसलिए ही स्टार्ट किया बिकॉज वो चाहते थे कि उस स्टेट में बदलाव हो, करप्शन खत्म हो और कहीं ना कहीं उनके हर मूवी में एक ना एक क्या बोलते हैं उसको, एक ना एक संदेश होता है। क्या मैं वर्ड भूल रही हूँ। एक ना एक क्या बोलते हैं उसको, एक ना, अरे यार भूल गई मैं। मतलब आप समझ रहे हो ना कि एंड में जो स्टोरी के एंड में एक ना एक संदेश होता है, एक ना एक स्पीच, मतलब एक मोनोलॉग होता है, एक स्पीच होती है जो कहीं ना किसी प्रॉब्लम प्रॉब्लम को दर्शाती है। बहुत सारी मूवीज में मैंने देखा है। इनफैक्ट काफी रिसेंट के पिछले 10 साल की मूवीज में उनकी हर मूवी में एक ना एक मॉरल छुपा होता है। तो भाई ये था वीडियो उनकी लाइफ का कुछ पार्ट में आपको दिखा पाई हूँ। अभी लेटेस्ट में क्या है उसके लिए मैं फाइंड आउट करूंगी और प्लीज मेरे साथ बने रहिएगा। सपोर्ट द चैनल, सपोर्ट मी एंड लॉट्स ऑफ लव। मिलेंगे अगले वीडियो में। बाय बाय बाय।